பயங்கரமான ஆள் பாரு, எல்லாம் டீல் பண்ணுறாருன்னு. அது ஒரு பெருமையாக சில சமயம் வந்துச்சுன்னா இங்கே தேவ சமூகத்தில் நமக்கு கரையாயிடும். காத்துக்கொள்ளுங்க, மேலே வளர வளர இந்த பிரச்சனைலாம் வரும். ஆமாம், பக்கத்தில் இது பெரிய பிரச்சனையாச்சு. கர்த்தர் சொன்னார், கம்மனரு. அப்போ நான் இப்படி இருக்கேன், எப்படின்னா புரியுதில்ல, தாழ்த்தப்பட்டு இருக்கேன். திடீர்னு அண்டவரே சொன்னீரே, என்னாச்சு? அப்புறம் கூப்பிட்டு சொல்லிட்டேன், யாருன்னான்னு தெரியல, உள்ளே போன்னு. நம்ம மாம்சம் இல்லையா, அவன் அப்போ உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலை வந்துட்டான். கடைசியில் கர்த்தர் சொல்றார், கம்முனரு, வேலையை பாரு, உன் வேலை என்ன பாரியா, விடு, நான் பார்த்துக்கிறேன். அவனை நல்லா தான் இருக்கான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கட்டளம் எப்படி எழும்பி இருக்கு பார்த்துருக்கீங்கல்ல. உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு உயர்வு. இப்போ காற்று வரல, நீ உயர்த்தப்பட்டு விட்டா. எனக்கு காற்று வரல, எனக்கு ரேஸ் கிடைக்கல, எனக்கு சிக்னல் கிடைக்கல, நீ இன்னொரு டவரை வச்சு ஏற்றிக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்றால் என் ஜபம் என் தான தர்மத்தை காட்டிலும், எங்கள் ஜபம் தான தர்மம் உபவாசம் ஸ்தோத்திரம் துதி பாடுகள் அனுபவி எல்லாம் காட்டிலும் கம்முன்னு இருக்கணும். இதுக்கு சத்துருக்களை எழும்புவார். கர்த்தரே சத்துருக்களை எழுப்புவார், அதாவது அனுமதிப்பார். அவங்க எழும்பி வருவாங்க. நம்ம மௌனத்தை சாதிக்கிற பொழுது, மௌனமாக இருக்கிற பொழுது, நம்ம ஏட்டிக்கு போட்டி போடாது இருக்கிற பொழுது, அப்பொழுதே உயர்வு ஆரம்பிக்கும். அஸ்திவாரமே பலமாக போட்டோம், அதுக்கு ஒரு தைரியம் வேணும், விசுவாசம். அதெல்லாம் நான் சொல்ல, கர்த்தர் கிருபை தான். இருக்கிற வீட்டை இடித்து கீழே இருந்து ஆரம்பித்து, இது இந்த மாதிரி இல்லை வீடு. சாதாரண ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட்டில் டபுள் பெட்ரூம். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. தென்னை மரமாக இருந்துச்சு, மாமரமாக இருந்துச்சு, வாழை மரமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் கர்த்தர் எடுக்க வச்சார். நல்ல வேலை எங்கள் வீட்டு பெரியவங்க இருந்தாங்களும், அவ்வளோதான், முதல்ல என்னை எடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடியவைகள் தானே. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வல்லவர். எனக்குள்ளே மாற்றம் கிடையாது. நான் போய் மாறுதல் எதிர்பார்த்து கொள்ள முடியாது. என கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, வேதம் சொல்லுகிறது, வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது, நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். என்ன இதெல்லாம் நீ செய்யும்போது நான் மௌனமாய் இருந்தேன், நானும் உன்னை போல் இருப்பேன் நினைவு கொண்டாய், ஆனால் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகள் உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை கேட்டுக்கொள்ளுங்க. இதை சிந்திக்காவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவன் உங்களை விடுவிப்பதில்லை. இதனால தான் ஜெபித்து சில பேர் விடுதலை பெறதில்லை. கட்சி வரைக்கும் அது அப்படியே போய் சேர்ந்துடும் கல்லறைக்கு. திருடனோர் ஒருமித்து போகிறாய், நீ மௌனமாக இருக்கிறேன் நான் நினைத்து கொண்டிருக்கிறாய். நானும் உன்னை போல மௌனமாக இருப்பேன்னு நினச்சாயா? நீ தேவனுக்கு தூரமாய் போய்விட்டாய். நான் பீறி போட்டுருவேன். நீ உட்கார்ந்து என்னென்னலாம் ஏதாவது ஒன்ஸ் நீங்கள்